ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பற்றியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம், அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்ட்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்ட ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க. விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக விமர்சித்தாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம், எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுனே எனக்கு தெரியல.